ஹாய் மக்களே, ஆஞ்ச நண்டு குழம்பு வச்சிடலாமா? சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு ஒரு 2 வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். 2 வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 4 தக்காளி, 2 வெங்காயம் 4 தக்காளி, இதுதான் அளவு. தக்காளி அதிகமாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வீட்டு குழம்பு தூள் அது தேவையானது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவைன்னா பிறகு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு லைட்டாக அப்படியே வதக்கிட்டு கத்திரிக்காய் தேவை. நண்டு குழம்புனாலே கத்திரிக்காய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கல, ஏதாவது பிரச்சனை இருக்குது, சாப்பிட்டா அரிக்குது அப்படின்னும் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி நம்ம அதிலே உப்பு போட்டு ஊற வச்சு அதை கரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாகவும் நம்ம குழம்புல சேர்க்கும் போதும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்த்துட்டு இந்த டைமில் நமக்கு குழம்பு தூள் பத்தலை, காரம் பத்தலை, உப்பு பத்தலை அப்படின்னா கூட நம்ம இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஈவனாக சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கிட்டு கையோடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சா அந்த நண்டையும் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதித்த பிறகு நண்டு போடக்கூடாது. ஏன்னா நண்டு குழம்பு நண்டு குழம்பு கூட்டின உடனே நம்ம அந்த நண்டை சேர்த்துடணும். இந்த 4 நண்டு தாங்க 500 ரூபா. இதுவே சண்டேயில் வாங்கினா இந்த நண்டுலாம் இதோட ரேட்டே வேறு. அந்த அளவுக்கு இது ரேட்டான நண்டு. இது நண்டு போட்டு கொதித்ததும் நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுட்டு கலரி விட்டு திருப்பி மூடக்கூடாது. அது அப்படியே திறந்து வச்சே நம்ம குழம்பை ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா சுண்டி நல்லா வர டைமில் நம்ம கடைசியாக ஒரு அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு நம்ம எடுத்தோம்னா நண்டும் குழம்பும் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த குழம்பு. நான் கிரேவி பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா குழம்பு கேட்டிருந்தாங்க. சங்கீதா குழம்பு பண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே எங்கள் அம்மாவுக்காகவே இந்த குழம்பை நான் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு நல்லாவே சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த குழம்பு ஒரு 5 பேர் 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் மறுநாள் வச்சு கூட இட்லி தோசைக்கெலாம் நம்ம சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ மீன் வாங்க போனாலும் சண்டே மட்டும் போகாதீங்க. சண்டேயில் மற்ற நாளில் விற்கிற 50 ரூபா மீன் கூட சண்டேயில் நம்ம மீன் வாங்கினோம்னாக்கா அதிகமாக தான் ரேட்டு சொல்லுவாங்க. நான் சண்டே மட்டும் மீன் வாங்கவே மாட்டேன். மறுநாள் மண்டே வரும்போது தான் மீன் வாங்குவேன். சண்டேனாலே கறி எடுத்துப்பேன் நான். நீங்களும் அந்தமாரி உங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை தூவி இந்த குழம்பை நம்ம இறக்கி வென்றதான்.